ஆனால் திமுகலேருந்து வந்தவர்களை நீங்கள் வந்து சரியான முறை பயன்படுத்தி இருக்கிறீர்களா? அதை உதாரணத்துக்கு செஞ்சு ராமச்சந்திரன். அதே போன்று பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பேர் திமுகலேருந்து வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி அந்த கேள்வியும் உங்கள் மீது முன்வைக்கப்படும். என்ன களப்பணியில் வந்து சிறந்து விளங்கியவர்கள் கூட்டணியோடு நம்ம நிற்கிறோம். கூட்டணியில் எல்லா பகுதியிலும் கூட்டணி தோழர்களும் தங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைவருக்குமே வாய்ப்பு அளிக்க முடியும் என்கிற சூழ்நிலை இருக்காது. ஸோ அவர்கள் வெளியே வேறு கட்சியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, இந்த கட்சியில் இருப்பாங்க. துணை முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் களத்தில் வந்து பேசுகின்ற பேச்சு எப்படி பார்ப்பாங்க? எங்களை பற்றி தரக்குறைவாகவும் மிகவும் ஆபாசமாகவும் விமர்சிக்கிற நேரத்தில் அதற்கு ஒரு வார்னிங் கொடுப்பது போல நாங்கள் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சராக இருந்தவரை பார்த்து நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறதா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீ காலில் விழுந்தவரும் காலில் விழுந்தன, அதுதான் அவர் தெளிவாக காலில் விழுவது தமிழனுடைய மாண்பு, என்னுடைய பண்பு. செஞ்சி ராமச்சந்திரன்லாம் தென்னார்காடு மாவட்டத்தில் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லா தொகுதியுமே வெற்றி பெற்றார். கலைஞர் அறிவித்த வேட்பாளர் எதிர்த்து வெற்றி பெற்றவர் அவர் காலத்தில். அவர்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து உரிய நேரத்தில் இந்த நேரத்தில் அவருடைய ஆலோசனைகள் அதே போல் வந்து எண்ணற்ற பேர். ஆனால் செஞ்சி தொகுதி பாட்டாளி மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது. நாங்கள் ஆரம்பித்தால் என்னுடைய வண்டவாளத்தில் நாங்கள் தண்டவாளத்தில் ஏற்றிருக்கோம். நீ ஐசியூவில் மதிமுக ஐசியூக்கு போய்விடுன்னு சொல்லிக்கிறேன். யார் ஐசியூவில் இருக்குது? காசு கொடுத்து கூட்டின்னு வந்தவங்க கூட சீக்கிரம் காசு கொடுத்து நம்ம போகணும்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க. அந்த வெறுப்பில் எங்களை திட்டுவதில் எந்த நியாயம் இருக்குது? இடையில வந்து அதிரடி சோதனைகளை நடைபெற்று கொண்டிருக்கு. எதற்காக இந்த சோதனை? யாரை வந்து திருப்திப்படுத்த, யாரை வந்து வெற்றி பெற வைக்க? அதில் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லலாம், அல்லது கள்ள ஓட்டை மாற்றலாம், அல்லது பணத்தை வச்சு வெற்றி பெறலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டம். ஸோ ஒவ்வொரு திட்டமும் இப்பொழுது அடிபட்டு கொண்டே இருக்கு. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர், அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் குரலார் கோபிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். தேர்தல் பரபரப்பு, உச்சகட்டமான பரப்புரை, தலைவர்களுடைய அனல் தெரிக்கும் பேச்சுகள், தேர்தல் ஆணையத்தினுடைய பல்வேறு வந்து வழிகாட்டு நெறிமுறை, அந்த கண்ணியம், அதெல்லாம் வந்து பரப்புரையில் வந்து காணாம போச்சுன்னு சொல்லணும். அதாவது பார்த்திங்கன்னா உதயநிதி அவருடைய பேச்சுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பதிலடி. துணை முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் களத்தில் வந்து பேசுகின்ற பேச்சு எப்படி பார்ப்பாங்க? வாக்காளர்கள் தான் வந்து இறுதி எஜமானர்கள், எப்படி எடுத்துப்பாங்க? இல்லை, ஒன்று நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்றைக்குமே கண்ணியமாக பேசுகிற பேச்சாளர்கள் தான், தலைவர்கள் தான் இருக்கிறார்கள். என்றைக்குமே எங்களுடைய கண்ணியத்தை நாங்கள் எந்த காலத்திலையுமே நம்ம குறைத்ததில்லை. அது மக்களுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். ஸோ உங்கள் மாதிரி மீடியாக்காரங்களுக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் எங்களை பற்றி தரக்குறைவாகவும் மிகவும் ஆபாசமாகவும் விமர்சிக்கிற நேரத்தில் அதற்கு ஒரு வார்னிங் கொடுப்பது போல் நாங்கள் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை கடந்து போயிட்டு வேறு விதமான திட்டங்களை பற்றி பேசலாமே? இல்லை, திட்டங்கள் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் திட்டங்களை பற்றி தான் சொல்கிறோம். என்னென்னா நாங்கள் தான் திட்டங்கள் நிறையா நிறைவேற்றியிருக்கிறோம், அவர்கள் திட்டங்களே இல்லையே. அதனால் போகிற இடத்துல எடப்பாடி அவர்கள் என்னென்ன திட்டங்களை செய்து வந்தோம், அது எப்படி மக்களுக்கு அது பயனாக இருந்தது என்பது தெளிவாக சொல்கிறாரா? நீங்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம், குண்டாறு காவிரி இணைப்பு திட்டம், 1000 அணைக்கட்டு அணைகளில் தடுப்பணைகள் கட்டுகிற திட்டம், தென் குடிமரா திட்டம், பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை திட்டம், ஸோ 7.5% நீட்டில் ஒதுக்கிய திட்டம், ஸோ இப்படி மடிக்கணினி வழங்குகிற திட்டம், சைக்கிள் வழங்குகிற திட்டம், மாணவர்களுக்கு முதல் இந்த காலை உணவுன்றார் அந்த உதவி ஆரம்பித்து வைத்ததே புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் தான். தென் அதுக்கப்புறம் அம்மா உணவு திட்டம், எல்லா திட்டங்களையுமே எடப்பாடி அவர்கள் சரியாக செய்து அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார். அது மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது. அவர்களுக்கு திட்டங்களை சொல்வதற்கு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆபாசமான பேச்சுகளை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ அதற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்கு தான் கொடுக்குறேன். நீங்கள் உதயநிதி என்றவருக்கு அவருக்கு என்னங்க அரசியல் வரலாறு இருக்குது? துணை முதலமைச்சர் தான். நீ அவனுக்கு கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்க? எங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தன் கூட வரமாட்டான் அப்படின்னு சொன்னார். இனி அவரை கொண்டாந்து நீங்கள் வச்சுட்டீங்க. அவருடைய துணை முதலமைச்சராக இருந்து அவர் சாதித்தது என்னங்க?
அவருடைய அவரை பட்டியல போடுறாரு, விளையாட்டுத் துறையில எங்களோட சாதிச்சாங்க. விளையாட்டுத்துறையில் என்ன சாதிச்சார்? இது வரைக்கும் நீங்கள் விளையாட்டுத்துறையில் இவர்னால் இங்கேருந்து விளையாட்டு வீரர்கள் இங்கே தயாராகி என்னால் மாநில அளவிலையோ அல்லது இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ இந்த மாதிரி போய் ஆடினாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்களை மற்ற ஒரு முதலமைச்சராக இருந்தவரை பார்த்து நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறதா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீ ஏதோ காலில் விழுந்தனா அதுதான் அவர் தெளிவாக, காலில் விழுவது தமிழனுடைய மாண்பு, அவருடைய பண்பு. பெரியவரிடம் ஆசி வாங்குவதும், ஒரு வெற்றி கிடைத்தவுடன் ஆசி வாங்குவதும், நான் ஒரு உயர்ந்த படிப்புக்கு போனதும் ஆசி வாங்குவதும், நம்ம பதவி கிடைத்தவுடன் ஆசி வாங்குவதும் நம்மளுடைய பண்பு. அதனுடைய நம்மளோட மாண்பு, நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருக்குது. அதை போய் நீ இன்னும் பெருசாக அதை எடுத்துக்கிட்டு பேசுகிறேன். அதுக்காக தான் அவர் சொன்னார் என்னென்னா, நாங்கள் ஆரம்பித்தால் உன்னுடைய வண்டவாளத்தில் நாங்கள் தண்டவாளத்தில் ஏற்றிடுவோம். நீ ஐசியூவில் மதிமுக ஐசியூக்கு போய்விடுன்னு சொல்கிறீ. யார் ஐசியூவில் இருந்தது? பாலிடால் குடித்து விட்டு ஐசியூவில் இருந்தது நீ. அதை தான் அவர் சொல்கிறார். அது யாருக்காக பாலிடால் கொடுத்தது இந்த உலகுக்கே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் தான் நாங்கள் இந்த மாதிரி பேச ஆரம்பித்திருக்கிறோமே தவிர, எங்களை பொறுத்தவரையில் கண்ணியமான முறையில் நாங்கள் பெண்களை வந்து தெய்வமாக மதிக்கிறவருங்க. ஸோ அதனால தான் புரட்சித் தலைவர் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார். பெண்ணின் பெருந்தக்கையாவில் கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் என்கிறார் வள்ளுவர். பெண்ணை விட சிறந்த படைப்பு இந்த உலகத்திலே இல்லை என்பதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாங்கள் இழிவாக பேசுவோமா? நீ உன்னுடைய ஆட்களை வைத்து வேண்டுமென்றே உனக்கு திட்டம் கிடையாது, மக்கள் உன்னை வெறுக்கிறாங்க, போகிற இடத்துலலாம் உனக்கு எதிர்ப்பு, காசு கொடுத்து கூட்டின்னு வந்தவங்க கூட சீக்கிரம் காசு கொடுத்து நான் போகணும்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்க. அந்த வெறுப்பில் எங்களை திட்டுவதில் எந்த நியாயம் இருக்குது? இப்போ தொகுதியுடைய கள நிலவரத்தை வந்து பார்ப்போம். விக்கிரவாண்டி, விழுப்புரம், மயிலம், வானூர், திண்டிவனம், ஏன்னா இந்த பகுதியெலாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான பகுதி. இந்த பகுதியுடைய கள நிலவரம் சார். நீங்கள் தமிழ்நாடு முழுவதுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அலை ஆரம்பித்திருக்கிறது. நான் எதுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் என்பதெல்லாம் நான் சொல்லலை. என்ன அலை? உண்மையிலே ஒரு அலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற அலை வீசிக்கொண்டிருக்கிறது. எல்லா தரப்பு மக்களும் இப்பொழுது அதிமுக வந்தால் ஆட்சி சிறப்பாக இருக்கும், நம்முடைய துன்பங்கள்லாம் போகும் என்று நினைக்க ஆரம்பித்திருக்கார்கள். இந்த ஆட்சி எப்படியாவது ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் இதே திருவாரூரில் போனது 2021 அவர் பிரச்சாரத்தை ஆரம்பித்த பொழுது ஸ்டாலின் என்ன சொன்னார் என்று சொன்னால், விவசாயிகளுடைய பிரச்சனை அத்தனையும் தீர்க்கப்படும், அதற்காக ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னார். 21 வந்ததுக்கு அப்புறம் உடனடியாக ஒரு குழு அமைக்கப்பட்டது, சுல்தான் இஸ்மாயில் குழு. அந்த குழு வந்து விவசாயிகளுடைய பிரச்சனைகள், அவர்கள் கொள்முதலுடைய பிரச்சனை, அவர்கள் தண்ணி பிரச்சனை, அத்தனை பிரச்சனையும் அலசும் என்று சொன்னார்கள். அந்த குழு விசாரித்து 6 மாதத்தில் ரிப்போர்ட்டை கொடுத்துருச்சு. இது வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை இங்கே ஃபைல் பண்ணலை. அதுதான் அவர் கேட்குறார் பாண்டியனை. அப்போ நீ என்ன யாரை ஏமாற்றுவதற்காக அந்த குழு அமைத்த? இந்த குழு அமைத்து அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை கூட நீ தாக்கல் செய்யவில்லை என்று சொன்னால், அப்போ விவசாயிகளுக்கு எப்பேற்பட்ட எதிரியாக நீ செயல்பட்டிருக்கிறாய் என்பது தெரியுதில்ல. நீங்கள் 40 கோடியை ஒரு கார் ரேஸுக்கு செலவு பண்ணுற, இவங்க கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை கொண்டு போய் வைப்பதற்காக ஒரு குடோன் கட்ட மாட்டுற, அதுக்கு ஒரு கூரை இதையாவது நீ கட்டியிருக்கலாமே. ஆனால் நீங்கள் எல்லாமே தண்ணியில் நனைந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சொன்ன வேகத்து உடனடியாக அந்த இடத்துக்கு துணை முதலமைச்சர் போனார். போய் என்னங்க பிரயோஜனம்? போய் இதை இந்த இடத்துல இங்கே விளைஞ்சிருக்கு பாருங்கள், கொள்முதல் செய்யப்பட்ட நெல் முளைவிட்டு இருக்கிறது, காமிங்க பாருங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பார்க்காமலே ஓடிட்டார. போய் என்ன பிரயோஜனம்? நீ எனக்கு என்ன நிவாரணம்? அதுதானே இன்றைக்கி விளாத்தி குளத்தில் நீங்கள் கனிமொழி போன உடனே அதானே மக்கள் கேட்குறாங்க. நான் இப்பொழுது வந்து விட்டேனேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. நீ வந்து என்ன பிரயோஜனம்? எங்கள் பெண்கள் சுதந்திரமாக நடக்க முடியல. கிராமங்களில் கூட பெண்கள் ஒரு 7 மணிக்கு மேலே வெளியிலே போவாங்க. அப்படி கூட போக முடியலையே. அப்படி போனால் ஏன் நீ அந்த 7 மணிக்கு போனான்னு சொல்லி ஒரு திமுக திமுகவை சார்ந்த எஸ்வி சேகர் கேட்குறாரு. நீ போனதே தப்புன்றாரு. அவர் வீட்டில் நீ கழிப்பிடம் போகிறதுக்கு நீ ஏன் அங்கே போகிற தனியாக? கழிப்பிடம் போகிறதுக்கு ஆளை கூட்டினா போவாங்க. இல்லை, அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுட்டார். சரிங்க. அதனால் எல்லா தரப்பு மக்களுமே இன்றைக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த அலை
நீங்கள் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து இன்றைக்கி சேலத்திலிருந்து நீ திருப்பத்தூர்லேருந்து தருமபுரியிலிருந்து வேலூர் வந்து இன்றைக்கு சென்னை வரைக்கும் அது வீசிக்கொண்டு ஆரம்பித்து விட்டது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி விழுப்புரம், விக்கிரவாண்டி, வானூர், திண்டிவனம், செஞ்சி மயிலம் ஆகிய அத்தனை இடங்களிலுமே இன்றைக்கி அந்த அலை வீசிக்கொண்டு இருக்கிறது. அதனால் நாங்கள் இப்போ 2-3 இடத்துக்கு போய் பார்த்தேன். நீங்கள் வரவே தேவையில்லைன்றது சொல்கிறார்கள். அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க. திமுக உள்ளரே வரக்கூடாதுன்றாங்க. ஸோ அவ்வளவு வெறுப்போடு இருக்கிறார்கள். ஸோ அதனால் அந்த இடங்களெல்லாம் நிச்சயமாக ஏடிஎம்கே வில் ஸ்வீப். அந்த அலை அண்டர் கரண்ட் இட்ஸ் ஸ்டார்டட், இட்ஸ் மூவிங். அதனால் அதன்படி வெற்றி என்பது நிச்சயமாக இருக்குது. இது மட்டும் போதுமா? ஏன்னா அவங்களுடைய வியூகத்தை பார்த்தீங்கன்னா, அதிமுகவிலிருந்து வந்த முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் யார் யார் களப்பணியில் வந்து நல்ல வெற்றி பெறுவார் என்பதை எல்லாரையுமே வந்து திமுகவில் இப்போ நல்லா பயன்படுத்திட்டாங்க. ஆனால் திமுகவிலேருந்து வந்தவர்களை நீங்கள் வந்து சரியான முறை பயன்படுத்தி இருக்கிறீர்களா? அதை உதாரணத்துக்கு செஞ்சு ராமச்சந்திரன். அதே போன்று பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பேர் திமுகவிலேருந்து வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா? அந்த கேள்வியும் உங்கள் மீது முன்வைக்கப்படுகிறது. என்ன களப்பணிகளை வந்து சிறந்து விளங்கியவர்கள் செஞ்சி ராமச்சந்திரன்லாம் தென்னார்காடு மாவட்டத்தில் முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லா தொகுதியுமே வெற்றி பெற்றார். இப்போ கலைஞர் அறிவித்த வேட்பாளர் எதிர்த்து வெற்றி பெற்றவர். மாற்று கட்சின்னு வந்தவர்கள்லாம் வந்து அது பயன்படுத்த வேண்டிய நேரம் வியூகம் இதானே. இதை விட்டுட்டு வேற எப்படி அது பயன்படுத்த? அது வந்து நீங்கள் அது ஒரு குறையாக சொல்ல முடியாது. சொல்ல அது இருந்தால் கூடுதல் வலிமை தான். கூடுதல் வலிமை தான். சில நேரங்களில் எப்படின்னா தேர்தல்ங்கிறது வந்து தனியாக ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தனியாக தேர்தலை சந்திக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அனைத்து பேருக்கும் வாய்ப்பு அளிப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். ஆனால் இந்த சமயத்தில் நம்ம ஏறக்குறைய கூட்டணியோடு நம்ம நிற்கிறோம். கூட்டணியில் எல்லா பகுதியிலும் கூட்டணி தோழர்களும் தங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அனைவருக்குமே வாய்ப்பு அளிக்க முடியும் என்கிற சூழ்நிலை இருக்காது. ஸோ அவர்கள் வெளியே வேறு கட்சியிலேருந்து வந்திருந்தாலும் சரி, இந்த கட்சியிலே இருப்பார்கள், இந்த கட்சியிலே இருந்த சிறந்த ஆட்கள் கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஸோ அதனால் தேர்தல் என்பது வெற்றி என்பதை மட்டுமே இலக்காக கொண்டு செயல்படுகிற ஒரு நிகழ்வு. ஸோ அந்த சமயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும். நீங்கள் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு ஏன் கொடுக்கலன்னா செஞ்சியை அவருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருந்தாங்க. அவருடைய பெயர் தான் இருந்தது. ஆனால் செஞ்சி தொகுதி பாட்டாளி மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அதனால் பாட்டாளி மக்கள் கட்சிகளும் அதை கேட்குறாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கூட்டணி கருத்தில் கொண்டு அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதே போல் நீங்கள் வானூர் தொகுதியிலையும் கேட்டிங்கன்னா அங்கேயும் சிறந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வேட்பாளர் இருக்கார். ஆனால் அதுவும் கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சு. ஸோ இப்படி சில இடங்களெல்லாம் இந்த கட்சிக்கு வந்தவர்கள் சிலவர்களை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாக்கிறது. திருக்குறளார் அவர்கள் வந்து 1952 அதிக வாக்கு வித்தியாசம் ஜெயித்தது வந்து திண்டிவனம் பார்லிமெண்ட் தொகுதி. அதில் அதிக வாக்குகளை வந்து விக்கிரவாண்டி. அந்த விக்கிரவாண்டி தொகுதியை வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். விழுப்புரம் உங்களுக்கு வந்து உறுதியாக கொடுக்கப்படும் என்று எல்லோருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா வந்து அந்த பக்கத்தில் லட்சுமணன், அதுக்கு நிகரான வேட்பாளர் யாருன்னா கொள்ளார் கோபிநாதன் அப்படின்ட்டு ஒரு பேச்சு கடைசி வரைக்கும் இருந்தது. என்ன நடந்தது? ஏன் வந்து இல்லை விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை தான் அது. ஆனால் அதே சமயத்தில் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிகளும் அங்கே ஏறக்குறைய நான் தனியாக நின்று ஒரு 40,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40,000 மேலேயே வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இது என்ன பாட்டாளி மக்களுடைய தலைமையகம் இருக்கிற இடம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதனால் நிச்சயமாக எங்களுக்கு விக்கிரவாண்டி வேண்டும். அதனால் நீங்கள் அதை எங்களுக்கு ஒதுக்கக்கூடாது, அதிலேருந்து எங்களை தவிர்க்கக்கூடாது, எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று அவங்க கட்டாயப்படுத்தி அதை வாங்கி. ஸோ அதனால் அது பெருந்தன்மையோடு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அவங்களுக்கு ஒதுக்கி விட்டது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ செஞ்சியும். ஸோ விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு போனவர் தான் திமுகவுக்கு போய் அங்கே வெற்றி பெற்றார். இப்போ அவரும் அங்கே தான் இருக்கார். ஸோ அங்கே வந்து ஒரு பெண் கேண்டிடேட்டை நிறுத்தணும், ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தி அவரை தோற்கடிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ அதுக்காக தான் ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. அந்த பெண் வேட்பாளர் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்தவர். ஸோ அவருக்கு அந்த சக்தி இருக்குது. ஸோ அதை படி பார்த்தீங்கன்னா அவர் முழு நேர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர். ஸோ பல நேரங்களில் அவர் ஏற்கனவே பஞ்சாயத்துகளெல்லாம் நின்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஸோ அவரை எழுத்து நிற்க வேண்டிய தகுதியும் சக்தியும் அந்த அம்மாவிடம் இருக்கிறது. அதனால் அவருக்கு கொடுத்துருக்காங்க.
இதுக்கு இடையில வந்து அதிரடி சோதனைகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எதற்காக இந்த சோதனை? யாரை வந்து திருப்திப்படுத்த, யாரை வந்து வெற்றி பெற வைக்க இந்த சோதனை என்ற பேச்சும் இப்போ வந்து களத்தில் வந்து தீவிரமாக பேசப்பட்டு வருகிறது. உங்கள் பார்வை? இல்லை, ஒன்று என்ன, இந்த தேர்தலில் நீ திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே தான் செய்த திட்டங்களையோ சாதனைகளை சொல்லியோ அவர்கள் ஓட்டு கேட்பதில்லை, வெற்றி பெறுவதும் இல்லை, வாக்காளர்கிட்ட அத்தகைய எண்ணங்களை உருவாக்குவதும் இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்ற முயற்சிப்பார்கள். பணத்தை கொடுத்து எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். ஸோ இதுதான் அவங்களுடைய தி மோடஸ் ஆப்ரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, இதுதான் ஒரு தேர்தல் என்று வந்தால் அதிமுக வேட்பாளர்கள் யாருமே இந்த மாதிரியான இவங்க முழுமுழாக ஒரு கட்சியே இந்த வேலையில் செய்கிற வேலையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட எந்த காலத்திலும் சேர்த்து கிடையாது. ஸோ இவருடைய என்னென்ன ஒரு மக்கள்கிட்ட போகும்பொழுது எங்களுடைய ஆட்சியில் இதெல்லாம் செய்தோம் அப்படின்றது சொல்லி தான் நீங்கள் ஓட்டு கேட்கணும், அப்படி கேட்கறது இல்லை. ஸோ இவைகளை வைத்துக்கொண்டு நாம் வெற்றி பெற்று விடலாம், அதில் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லலாம், அல்லது கள்ள ஓட்டை மாற்றலாம், அல்லது பணத்தை வச்சு வெற்றி பெறலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டம். ஸோ ஒவ்வொரு திட்டமும் இப்பொழுது அடிபட்டு கொண்டே இருக்கிறது. நீ வாக்குறுதிகளை நீங்கள் கொடுக்குற வாக்குறுதிகளை மக்கள் இப்பொழுது நம்புவதற்கு தயாராக, ஏன்னா ஏற்கனவே 2021 560 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதில் 30 வாக்குறுதிகளை தவிர மற்ற வாக்குறுதிகள் நீங்கள் நிறைவேற்றவே இல்லை. அதற்கான காரணங்கள் நீங்கள் சொல்லி எதற்கு எடுத்தாலும் நீங்கள் பிஜேபி மத்திய ஆட்சியை சொல்கிறீங்களே தவிர மற்ற காரியங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதான் மக்கள் இப்போ என்ன விழித்து கொண்டார். நீ எல்லாத்துக்குமே உனக்கு பணம் இருக்குது, நீ நம்ம அத்தியாவசியமான பொருள்களை மட்டும் விலை ஏற்றுக்கிற பொழுது இல்லை மத்திய அரசு ஏற்றிருச்சு, மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படின்ற பொய்யான காரணத்தை சொல்கிறீங்க. இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்து எல்லா இறந்தவருடைய வாக்குகளை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ டபுள் என்ட்ரி இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீ கள்ள ஓட்டு போடுவதற்கு அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடையாது. இப்போ மூணாவது அவங்களுக்கு ஒரே வாய்ப்பு பணம் தான். பணத்தை கொடுத்து ஏமாற்றி மக்களிடம் ஓட்டு வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த சாதிக் போன்றவர்கள், அந்த ஏற்கனவே ஜாபர் சாதிக்கை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவர் வந்து ஏறக்குறைய 3000 கோடிக்கு மேலே போதைப்பொருள் மூலமாக பணம் சம்பாதித்திருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. ஸோ இவ்வளவு இது வரைக்கும் சாதாரணமாக இருந்தவர் இன்றைக்கு அவர் பணத்தை அவருடைய பெரிய நெட்வொர்க்கு யாருடைய துறைமுகத்திலேருந்து அந்த போதைப் பொருள்லாம் விநியோகம் பண்ணப்படுகிறது அந்த கேள்வி இருக்கு. ஆமாம், நீங்கள் குஜராத்லேருந்து ஒன்று வந்தது அப்படின்னு பிடிக்கிறாங்க. குஜராத் தாங்க பாகிஸ்தானுக்கு பக்கம், அதனால அங்கேருந்து கடத்தப்பட்டு வந்து யார் பேரில் இருக்குது? கோர்ட்டு தனியாருடைய கோர்ட்டு. நீ தனியாருடைய இதில் இருந்தனால தான் பிடிச்சாங்க, வேறு எந்த இடத்துல இருந்தாலும் பிடிச்சிருக்க முடியாது. அப்போ என்ன விட்டுருக்கலாம்ல, தனியார் ஏன் பிடிச்சாங்க? நீ தனியாருடைய போர்ட்டு தானே அது. இப்போ தனியார் போர்ட்டில் அதை பிடிச்சாங்கல்ல, ஏன் பிடிச்சாங்க? தனியார் இருந்ததுன்னா விட்டுட்டுருக்க வேண்டியது தானே, தெரியாமலே போயிருக்குமே. ஸோ அதனால் தனியார் என்பதனால் அதன் மூலிமா கடத்தினார்ன்றதெல்லாம் சும்மா ஏமாற்று வேலை. தேர்தல் சரியான முறையில் நடக்க வேண்டும், தேர்தல் இந்த முறையில் நேர்மையான முறையில் நடக்க வேண்டும். அதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர்லாம் கொண்டு வரப்பட்டது. அதனால் நிச்சயமாக தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற ரெய்டு தான். பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதே கணித நன்றி சார்.